வணக்கம். இன்றைய செய்திகள். திருப்பூர் அருகே கார் மீது லாரி மோதிய விபத்தில் போலீஸ் உட்பட 6 பேர் உயிரிழந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் குறுக்குத்தி போலீஸ் செக் போஸ்டில் இன்று அதிகாலை கார் மீது லாரி ஒன்று மோதியது. இந்த விபத்தில் ரோட்டில் பணியில் ஈடுபட்டிருந்த வெள்ளக்கோவில் போலீஸ் ரவிச்சந்திரன் மற்றும் காரில் வந்த நபர்கள் உட்பட 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். செக் போஸ்ட் அருகே வந்த லாரி பேரிகார்டு மீது மோதிவிட்டது. அதை சீர் செய்யும் பணியில் போலீஸ்காரரும் லாரி டிரைவரும் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கட்டுப்பாடின்றி வந்த கார் அவர்கள் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் தான் 6 பேரும் பலியாகியுள்ளனர் என்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கார் டிரைவர் தூக்க கலக்கத்தில் இருந்துள்ளார் என்றும் போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு அக்கட்சி தலைமை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலர் பரணி பாலாஜி தன் பிறந்த நாளை திருக்கோவிலூர் சாலையில் பட்டாசு வெடித்து கொண்டாடினார். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டனர். ஆட்சிக்கு வந்த உடனே தாவேக்கவினர் பொதுமக்களுக்கு இடையூறு செய்கின்றனர் என சமூக வலைதளங்களில் பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் தாவேக்க பொதுச் செயலாளரான அமைச்சர் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக மக்களின் ஏகோபித்த நம்பிக்கையை பெற்ற முதல்வர் விஜய் நமக்கு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். எனவே கட்சியினர் தங்கள் பிறந்தநாள் விழா மற்றும் குடும்ப விழாக்கள் தொடர்பாக மக்களுக்கு இடையூறு தரும் வகையில் சாலையிலோ மக்கள் கூடும் இடங்களிலோ போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலோ பேனர்கள் பதாகைகள் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. மக்களுக்கு இடையூறாக எந்தவித கொண்டாட்டங்களிலும் யாரும் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது. பேனர் கொண்டாட்டம் என எதன் வாயிலாகவும் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆனந்த் கூறியுள்ளார். தாவேக மாவட்ட செயலர் பரணி பாலாஜி கடந்த 2024ஆம் ஆண்டில் தனக்கு கட்சி பதவி கிடைத்த போதும் 2025இல் தன் பிறந்த நாளின் போதும் இதே போல சாலையை மறித்து விழா நடத்தினார். அப்போதும் இதே போன்று அறிக்கை வந்ததே தவிர அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அக்கட்சியினர் கூறுகின்றனர். தமிழக சட்டசபை தேர்தலில் பாஜகவின் மீள முடியாத தோல்வியால் நிலை குலைந்துள்ள முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் மாநில தலைமை மீது அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக சட்டசபை தேர்தலில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தாவேகாவை துவங்கி முதல் தேர்தலிலேயே வென்று விஜய் முதல்வரானதால் எல்லா கட்சியினரும் அதிர்ச்சியில் உள்ளனர். இருந்த 4 சீட்டுகளையும் இழந்து புதிதாக நீலகிரி தொகுதியை மட்டும் கைப்பற்றிய இக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூரில் தோல்வியுற்றார். மத்திய அமைச்சர் முருகனும் படுதோல்வியை சந்தித்தார். இந்த தேர்தலில் பாஜக 14,67,024 ஓட்டுகளுடன் 2.97% ஓட்டுகளை பெற்றுள்ளது. கடந்த லோக்சபா தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 11.24% ஓட்டுகளை பெற்றிருந்தது. எனவே இம்முறை வென்று கூட்டணி அமைச்சரவையில் பங்கேற்கலாம் என்ற கனவில் மிதந்தவர்கள் விஜய் அலையில் காணாமல் போய்விட்டனர். 3% அளவில் இருந்த ஓட்டு சதவீதம் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் வருகைக்கு பின் 11.5% எழுச்சி பெற்றது. திமுகவுக்கு குடைச்சல் தரும் அவரது பேட்டிகள், மக்கள் யாத்திரை, போராட்டங்களால் கிராம அளவிலும் இளைஞர்கள் பலர் கட்சிக்குள் வந்தனர். அதிமுக கூட்டணிக்காக அவரை கழற்றி விட்டதால் அதன் பலனை தற்போது அனுபவிப்பதாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் முணுமுணுக்க துவங்கிவிட்டனர். தமிழக காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் முதலமைச்சர் விஜயை வரவேற்ற போது கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் பொன்னாடை வாங்குவதை விஜய் தவிர்த்தார். தமிழக காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு முதலமைச்சர் விஜய் சென்றார். அவருக்கு வரவேற்பு அளிக்க கட்சி நிர்வாகிகள் 81 பேருக்கு மட்டும் அனுமதி அட்டை வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் முதல்வர் விஜய் வருகிறார் என்ற தகவல் அறிந்ததும் ஏராளமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் குவிந்தனர். சத்தியமூர்த்தி பவனுக்கு விஜய் வந்ததும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, மேலிட பொறுப்பாளர்கள் கிரிஷ் ஓடங்கர், நிவேதித் ஆல்வா, முன்னாள் தலைவர்கள், எம்எல்ஏக்கள், விஸ்வநாதன் மற்றும் நிர்வாகிகள் வரவேற்றனர். அங்கிருந்த முன்னாள் முதல்வர் காமராஜ் படத்திற்கு முதலமைச்சர் விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அங்குள்ள ராஜீவ் அரங்கில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் நிர்வாகிகள் முண்டி அடித்து விஜய்க்கு பொன்னாடை அணிவிப்பதில் ஆர்வம் காட்டினர். ஒருவருக்கு ஒருவர் இடித்தபடி அரங்கினுள் செல்ல முயன்றனர். முதலமைச்சரின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் அரங்கின் கதவை பூட்ட முடியாமல் தவித்தனர். காங்கிரசாருடன் மல்லுக்கட்டும் நிலைமைக்கு போலீசார் தள்ளப்பட்டனர். தள்ளுமுள்ளு காரணமாக விஜயும் மேடையில் நிற்க முடியாமல் தவித்தார். அவருடன் போட்டோ எடுக்க அலைமோதிய காங்கிரசாரை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கொடுத்த சால்வையை முதல்வர் விஜயால் வாங்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் தள்ளுமுள்ளு அதிகமானதால் முதல்வரின் பாதுகாப்பு அதிகாரிகள்
காங்கிரஸ் நிர்வாகிகளை பிடித்து தள்ளிவிட்டு அங்கிருந்து அவரை அழைத்துச் சென்றனர். ஏற்கனவே கடந்த 10ஆம் தேதி இதுபோன்ற குளறுபடிகளால் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தன் நிகழ்ச்சியை பாதியில் முடித்துச் சென்றது போலவே விஜயின் நிகழ்ச்சியும் பாதியில் முடிந்தது. முன்னதாக சென்னை மண்ணடியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அலுவலகத்திற்கு முதலமைச்சர் விஜய் சென்றார். அங்கு அக்கட்சி தலைவர் காதர் மொஹிதீன் பூங்கொத்து கொடுத்து விஜயை வரவேற்றார். விஜயிடம் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு வர வேண்டும் என காதர் மொஹிதீன் கேட்டார். அதற்கு விஜய், இக்கட்டான சூழ்நிலையில் ஆதரவு தெரிவித்தீர்கள். உங்களை நேரில் சந்தித்து மரியாதை செய்வது என் கடமை. நீங்கள் எப்போதும் என்னை நம்பலாம் என்று கூறினார். தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஓம் பிர்லா எழுதியுள்ள வாழ்த்து கடிதத்தில், தமிழக முதல்வர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு எனது விடமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலத்தில் உள்ள மக்களின் நல்வாழ்விற்காக நீங்கள் அயராது பாடுபடுவீர்கள் என்றும், சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களின் நலனையும் உறுதி செய்வீர்கள் என்றும் நான் நம்புகிறேன். உங்கள் அனைத்து முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றி பெற இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும். நல்வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.